சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்து தனித்தனி சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்குது, ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ சென்டர் கீழே வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே வருது. இதை எப்படி இவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெட்ரல் சிஸ்டமில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கவர்மெண்ட் இருக்கா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு 2 கவர்மெண்ட் இருக்குது. பவர்ஸை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் இருக்குது, 2 லிஸ்ட் இருக்குது. என்ன லிஸ்ட்டு? யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு இப்படின்னு 3 லிஸ்ட் இருக்கும். ஸோ இது கீழே வந்து அவங்களுடைய பவர்ஸை டிவைட் பண்ணிப்பாங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ அப்போ தான் வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும். ரெண்டு கவர்மெண்ட்ஸ்குள்ளேயும் வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரிட்டன் கான்ஸ்டியூஷன். சுப்ரிமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் படி தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அமெண்ட் பண்ணிட முடியாது ஒரு சில விஷயங்களை. ஸோ அதில் வந்து ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷனே என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரியை பார்த்திங்கன்னா இந்த 2 இதுக்குள்ளேயும் வராது. ஸோ ஸ்டேட்டுக்குள்ளேயும் வராது, சென்டர் கீழேயும் வராது. ஜுடிஷரி பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி. பைகேமரலிசம்னா பார்த்திங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு 2 ஹவுஸ் இருக்கா. ஸோ லோக்சபாவில் பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ லோக்சபா மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, லோக்சபா மெம்பர்ஸ் இருப்பாங்க. ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இருப்பாங்க மெம்பர்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து பைகேமரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருந்தாலுமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எது கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த யூனிட்ரி ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸ் எது அப்படின்னா ஸ்ட்ராங் சென்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டு கீழே வந்து ஸ்டேட்டும் லா மேக் பண்ணலாம், சென்டரும் லா மேக் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா சென்டரோட லா தான் வந்து அங்கே வேலிட் ஆகும், ஸ்டேட்டோடது வேலிட் ஆகாது. ஸோ அப்போ வந்து சென்டர் தானே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் சென்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கான்ஸ்டியூஷன். ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான், தனித்தனி கிடையாது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ இது ஏன் இங்கே வந்து எக்ஸாக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில் 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஒன்று வந்து அவங்க ஸ்டேட்கான சிட்டிசன்ஷிப் இருக்குது, இன்னொன்று வந்து யூஎஸ்ஏயோட சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இந்தியாவில் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் அ கான்ஸ்டியூஷன். அங்கே பார்த்தோம்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். இன்டகிரேட்டட் ஜுடிஷரி. ஸோ இன்டகிரேட்டட் ஜுடிஷரி அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா கோர்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட், அதுக்கடுத்து ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபார்டினேட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட்டடாக இருக்கும் எல்லாமே. ஒரு சுப்ரீம் கோர்ட் கீழே ஹை கோர்ட் கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை சென்டர். ஸோ சென்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்னர் வந்து ஸ்டேட்டில் இருப்பார். ஏதாச்சும் ஒரு பில் பாஸ் பண்ணணும் ஸ்டேட்டில் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்னர் அப்ரூவல் தேவைப்படும் ஒரு சிலதுக்கு. ஸோ கவர்னர் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு லா பாஸ் பண்ணணும் ஸ்டேட்டில் அப்படின்னா. ஆல் இண்டியா சர்வீசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே சென்ட்ரு கீழே போயிடும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஏதாவது ஒரு ஸ்டேட்குள்ளே வருது, இல்லை கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து சென்டருடைய பவர் கீழே போயிடும். ஸோ மோர் ஓவர் த டேர்ம் ஃபெடரேஷன். ஸோ ஃபெடரேஷன் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆர்டிக்கிள் 1 பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க, rather than federation of states. ஸோ இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் எந்த ஸ்டேட்டுமே வந்து இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போக முடியாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹாஸ் பீன் variously described as a federal in form but unitary in spirit. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவாசி ஃபெடரல். ஸோ இந்த வேர்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்தியா பார்த்தீங்கன்னா குவாசி ஃபெடரல் கண்ட்ரி பை கேசி வீர். ஸோ இது யார் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி வீர். பார்கெனிங் ஃபெடரலிசம் பை மோரிஸ் ஜோன்ஸ் வந்து பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி கிரான்வெல் சொல்லியிருப்பாரு.
கிரான்வில் ஆஸ்டின் சொல்லியிருப்பார். ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்லி ஐவர் ஜெனிங்ஸ் சொல்லியிருப்பார். இதெல்லாம் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். Constitution of India has opted for the British parliamentary form of government. So இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான், அதுவும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் சிஸ்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் த லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இதுதான் வந்து இங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டோடைய அந்த பிரின்சிபல்ஸ். ஸோ இங்கே வந்து லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுமே ஒன்றா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ், இப்போ வந்து லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. இவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வராங்களே, இவங்கெல்லாம் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபாக்குள்ளே தான் இருப்பாங்க. இதுக்குள்ளே இருக்க மெம்பர்ஸ் தான் வந்து கேபினெட் மினிஸ்டர் ஆவாங்க. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாடி கிடையாது. இவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாடி கிடையாது. இவங்க இதுக்குள்ளேருந்து வர மெம்பர்ஸ் தான். ஸோ இவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி இருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு கோட் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. PMCMLD. இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. PMCMLD ஈஸியாக இருக்கும். ஸோ பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பிரசிடென்ட், ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. இது பி. எம் மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் பண்ணுவோம் இங்கே. சி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டு லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்னா ஸ்பெசிஃபிக்காக லோக்சபாக்கு இவங்க ரெஸ்பான்சிபிள் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டு லெஜிஸ்லேச்சர். ஸோ இவங்க எக்ஸிக்யூட்டிவ், இது லெஜிஸ்லேச்சர். மெம்பர்ஷிப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த லெஜிஸ்லேச்சர். அதான் இந்த மினிஸ்டர்ஸ், இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து லெஜிஸ்லேச்சர் அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆர் த சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்சபா வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ். ஸோ இந்தியன் பார்லிமெண்ட்ரி வந்து நமக்கு வந்து பிரிட்டிஷ் பேட்டர்னில் இருந்தாலும் சில டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி சாவரன் பாடி கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு ரெஸ்பான்சிபிள் அண்ட் கோர்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். இவங்க ஏதாச்சும் ஒரு லா கொண்டு வராங்க, பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாவரன் பாடி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட் ஹாஸ் எ எலெக்டட் ஹெட். ஸோ எலெக்டட் ஹெட்னா லைக் இப்போ பிரசிடெண்ட் இருக்காரு அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து நீங்கள் எலெக்ஷன் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ அது இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், ஆனாலும் எலெக்ஷன் வச்சு தான் எடுப்பாங்க. பிரிட்டிஷ் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி ஹெட், மொனார்கி அங்கே கிங் தான் இருப்பாங்க, கிங் ஆர் குயின் அங்கே வந்து கிங் ஆர் குயின் தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைம் மினிஸ்டர் தான் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக இருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவரனிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. இது எப்படி அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து இப்போ தான் சாவரன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே சாவரன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஜுடிஷியலோடைய சுப்ரீமசி எப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து எப்படி இவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, பார்லிமெண்ட்டையும் கோர்ட்டையும் இவங்க வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமோட ரொம்ப டிஃபர் ஆகும். ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் இதெல்லாமே வந்து ரொம்ப நேரோவர். லைக் யூஎஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து இந்தியாவுடைய ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ரொம்பவே கம்மியான ஸ்கோப் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா
அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அப்போது நிலைமை என்ன அப்படிங்கிறத வச்சு அங்கே வந்து வேர்டிக் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா புக்ஸில் என்ன இருக்குது, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு, இந்த லா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இந்தியாவில் வந்து வேர்டிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து யூஎஸோட இந்தியாவில் ஸ்கோப் கம்மி. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து இதோடைய பவர் கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டியை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டோடைய எந்த லா வேணாலும் ஒரு சில லாஸை இவங்க வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நிஜமாகவே கான்ஸ்டியூஷன் படி இல்லை அப்படின்னா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்லிமெண்ட் கிட்ட சொல்லலாம். ஸோ அதோட லாவை வந்து இன்வாலிடேட் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்லிமெண்ட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லாவையே இவங்க வந்து அமெண்ட் பண்ணலாம். அந்த அமெண்ட் பண்ணி மேஜர் போர்ஷன் அமெண்ட் பண்ணி இதை வந்து கான்ஸ்டியூஷனலி வேலிட் அப்படின்னு சொல்லியும் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இதை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அடுத்தது. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரேட்டடாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் வந்து டாப், சுப்ரீம் கோர்ட் டாப்பில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹை கோர்ட் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் வருது, சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லோவர் கோர்ட்ஸ், அது கீழே வர கோர்ட்ஸ். ஸோ சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் என்ஃபோர்ஸஸ் போத் த சென்ட்ரல் லா ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் லா. இங்கே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹை கோர்ட் வந்து ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் லாவை மட்டும்தான் இவங்க வந்து எடுக்க முடியுமா, ஸ்டேட் லா மட்டும்தான் இங்கே வாதாட முடியுமா அப்படின்னா கிடையாது. இவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற அண்ட் இந்தியன் லாஸை எதை வேணாலும் வந்து நீங்கள் ஹைகோர்ட் கீழே போகலாம். அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் ஆர் சபார்டினேட் கோர்ட்ஸ். இங்கேயும் வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த லாஸை வேணாலும் இங்கே வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இது வந்து அப்பலேட் கோர்ட்ஸாக தான் ஒர்க் பண்ணுதே தவிர செப்பரேட்டாக இந்த லாக்கு இந்த கோர்ட்டு தான், ஸ்டேட் லானா ஹை கோர்ட்டு, சென்ட்ரல் லானா சுப்ரீம் கோர்ட்டு அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் வந்து பை அப்பீல் தான் நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டும் போக முடியும். இங்கே போய் உங்கள் கேஸ் தோத்துருச்சு அப்படின்னா ஹை கோர்ட் போகலாம், இங்கே போய் உங்கள் கேஸ் தோத்துருச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் போக முடியும். அதனால தான் இது வந்து இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. அதே பார்த்திங்கன்னா யூஎஸில் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டேட் லாஸை வந்து ஸ்டேட் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் லா வந்து ஃபெடரல் கோர்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் அ ஃபெடரல் கோர்ட், ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல், கேரண்டியர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வயலேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். நாட் பை வே ஆஃப் அப்பீல். நீங்கள் ஒரு கோர்ட்லேயும் அப்பீல் பண்ணி தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஸோ அப்படி ஒரு ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. And guardian of constitution, hence the constitution has made various provisions to ensure independence, security. So இதனால இவங்க வந்து தனியாக இயங்குறாங்க. கோர்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ். ஜட்ஜஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் டென்யூர், நீங்கள் இத்தனை காலம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கலாம் உங்களுடைய பதவியில். உங்களை வந்து ஒரு சில வழி சொல்லியிருப்பாங்க, அதால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ யார் வேணாலும் நினச்சாலும் வந்து அவங்கள அந்த இடத்துலேருந்து நீக்கிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபிக்ஸட் சர்வீஸ் கண்டிஷன் இருக்குது. அவங்களுடைய எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து சார்ஜ் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த சார்ஜ் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும்போது பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க ஒரு வருஷமும். ஸோ அப்படி பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஓட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் சேல்ரி வரும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் இவங்களுக்கும் இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்கும் பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டைரெக்டாக வந்து இவங்களுக்கு ஃபண்டு வந்துடும். இதை வந்து பட்ஜெட்டில் நீங்கள் ஓட்டிங் பண்ணி தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ப்ரொஹிபிஷன் ஆன் டிஸ்கஷன் ஆன் த கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் த லெஜிஸ்லேச்சர். ஸோ ஜட்ஜஸோடைய கண்டக்டை பற்றி பார்லிமெண்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் அவங்களுடைய ரிமூவல் தவிர மற்ற எந்த நேரத்துலையும் வந்து இவங்களை பற்றி இவங்க
லெஜிஸ்லேச்சரில் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பேன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஸோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. எந்த லோவர் கோர்ட்ஸ்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. பவர் டு பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ப்ட்ஸ் வெஸ்டட் இன் த சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுதான் வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பனிஷ் பண்ணலாம். செப்பரேஷன் ஆஃப் த ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ